ஒரு தூண் ஹிந்துஸ் நம்புறது தீபத்தூண், அதில் எண்ணெய் ஏற்றுறதுக்கு வசதி இருக்கு. நேஷனல் மீடியாவுக்கு ஒன்று இருக்குல்ல சார், 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எது எந்தெந்த இடமோ எது என்னென்ன ப்ராக்டிஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது சீர்திருத்தம். அது சீர்திருத்தம். அது இன்னொரு மதத்தினர் வரலான்னு சொல்லல, இந்து மதத்துக்குள்ளேயே எல்லாரும் ஆகலாங்கிறது. கோர்ட்டும் வந்து ஆமா தீபத்தூண்ல ஏற்றலாம், இந்த தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தம், அதனால ஏற்றி விடலாம். இப்போ இதுல என்ன பிரச்சனை? அது தீபத்தூணே இல்லைங்கிறது பிரச்சனை. அது பின்ன என்ன தூண்? நில அளவை கல். இது சர்வே ஸ்டோனுன்னே வச்சுக்கலாம். இந்துக்கள் ஏற்றிட்டு போறா என்ன? இப்போ கோவிலுக்கு தானே அது சொந்தம், ஏற்றிட்டு போறா. இப்போ என்ன அதுல? இப்போ நானோ இல்லை நீங்களோ இல்லை வேற யாரோ இதே மாதிரி மலையோட சைடில் வேற ஏதாவது ஒரு இடத்துல இல்லை இங்கே தான் விளக்கேற்றணும், இங்கே தான் தீபம் ஏற்றணும்னு அப்படி ஒன்று போடுறோம்னா ஏற்றுக்கு இதில் என்ன இருக்குது, யாரோ ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு முடிவெடுத்துட முடியுமா? திருப்பரங்குன்றம் கோவில் பிராச்சீனமா, மேலே வந்த தர்கா பிராச்சீனம்? கண்டிப்பாக கோயிலாக தான் இருக்க முடியும். அப்படின்னா மேலே அந்த தர்கா வச்சவருக்கு உள்நோக்கம். அப்போ அதுக்கு முன்னாடி சமண கோவிலாக அது இருந்துச்சு, அதுதான் இன்னும் பிராச்சீனம். அப்போ கோயிலே உள்நோக்கமானு சொல்லட்டுமா? இந்த இடத்துக்கு சீமான் அவர் என்ன சொல்றாரு? சுவாமி, இவ்வளவு நாள் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் என்ன திடீர்னு அக்கறை? எவ்வளோ மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் வரலையே. நாங்கள்லாம் இந்துக்களே இல்லை, தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், தமிழருக்கு நம்ம இன்னைக்கு கொண்டாடக்கூடிய இலக்கியங்கள், கம்பராமாயணமோ சங்க காலத்து இலக்கியமோ சிலப்பதிகாரம் எல்லாமே தமிழர்களுக்கானது, இந்துக்களுக்கு இல்லை. படிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்ப சீமானே வந்து சொல்லட்டும், இப்ப இதெல்லாம் யார் படிக்கிறா? தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்ஸும் இருக்கா, அதான் தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்டியன்ஸும் இருக்கா. எப்படின்னா தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்ஸ், தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்டியன்ஸ், தமிழர்கள், இந்து இல்லைன்றாரு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் வேத விற்பனர் துஷ்யந்த் ஸ்ரீதர். வணக்கம் சார். சார், திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரிதாக போயிட்டுருக்கு, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுடைய பார்வை சார்? சில விஷயங்கள் அடியன் எடுத்து வைக்கிறேன். நம்ம தமிழ் பாரம்பரிய நூல்கள், நம்ம ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய நூல்கள், பிராச்சீனமான நூல்களில் இந்த திருக்கார்த்திகை என்கின்ற ஒரு திருவிழாவை பற்றி சொல்லியிருக்கு. ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அதாவது பௌர்ணமி இருக்க வேண்டும், இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் ஒன்று இணைந்தால் அதற்கு திருக்கார்த்திகை, கார்த்திகை என்று பெயர். அந்த கார்த்திகை என்பது ஒரு மாசமாகவே நம்ம கொண்டாடுறோம். கார்த்திகை மாசம்ங்கிறது ஒரு மாதம். அந்த மாதத்துக்கு முந்தின மாதமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா, அந்த 2வது பட்சத்தில் விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு வழக்கம். அது வீட்டு வாசலில் 2 சின்ன விளக்கேற்றி வைப்பா. அது இந்த திருக்கார்த்திகை பண்டிகை அன்னைக்கு வீடு முழுக்க விளக்கெரியும். இதை தவிர்த்து பொதுவாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வசிக்கக்கூடிய ஊர்களில் ஏதேனும் ஒரு குன்று இருந்தால் குன்றின் உச்சியில் ஒரு தீபம் ஏற்றுவது வழக்கம். இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்க்குறேன், திருப்பரங்குன்றத்தில் பார்க்குறேன். ஏன்னா பிராச்சீனத்தில் வந்து என்னென்னா, அது ஊர் மக்கள் எல்லாரும் மலை ஏறுவாங்கிறது இல்லை, கீழே இருந்தபடியே அந்த மலையை ஒரு தெய்வமாகவும் அந்த உச்சியை பார்த்துட்டு நமஸ்காரம் விளக்க பார்த்து அது ஒரு வழக்கம் உண்டு. அப்போ திருக்கார்த்திகை என்பது ஒரு பண்டிகை. அது வந்து கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குன்று உச்சியில் ஏற்றுவதுங்கிறதும் ஒரு வழக்கம் உண்டு. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் என்கின்ற அந்த கோவிலே பிராச்சீனமான ஒரு சிவன் கோவில். அது நிறைய இடங்கள்ல எப்படி இருக்கும்னா, தேவேந்திரன் நிலத்திலேயே கோவில் கட்டிடுவா. இப்போ ஸ்ரீரங்கம், சிதம்பரம்லாம் நிலத்தோடு இருக்கக்கூடிய கோவில். சில கோவில்கள் மலையின் உச்சியில் கட்டப்படும். இப்போ பழனி, ஷோலிங்கர், இதெல்லாம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில்கள். இது நிலமும் இல்லை, மலை உச்சியும் அல்ல, இது குடவரை கோவில். இப்போ நம்ம இந்த குழந்தைகள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு ஸ்கூப் பண்ணுவா பாருங்க, அந்த மாதிரி ஒரு மலையில் ஸ்கூப் பண்ணப்பட்ட போர்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு முன்னாடி கோவில் ஆரம்பிச்சுடுது. நீங்கள் உள்ளே போக போக படி ஏறிண்டே போகணும். திருப்பரங்குன்றம் உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஒரு கேவ் டெம்பிள். ஒன்றும் இது கேவ் டெம்பிள், 2வது இது பிராச்சீனமான சிவன் கோவில். ஏன்னா தேவாரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் திருப்பரங்குன்றம். சிவனுக்கு ஒரு சன்னதி உண்டு, அம்பாளுக்கு ஒரு சன்னதி உண்டு. எப்போவுமே சிவன் அம்பாள்லாம் ஒரு பிரதானமாக ஒரு க்ஷேத்திரத்தில் இருந்தால் அந்த இடத்துல பிள்ளையாருக்கும் ஒரு சன்னதி இருக்கும், முருகப்பெருமானுக்கும் ஒரு சன்னதி இருக்கும். சிவன் கோயிலுங்கிற அடிப்படையில் தான் முருகனுக்கு கோவில். ஆமாம், அது முருகன். பொதுவாகவே இது வந்து அடியேன் வந்து வைணவனாக இருந்தாலும்
அடியனுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து சைவர்கள். அவர்கள் சொன்ன விஷயம், நான் படித்த விஷயத்தை ஆதாரமாக வச்சுன்னு சொல்கிறேன். பிரதானமாக எப்போவுமே சிவன் கோவில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் திருநள்ளாறு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சனீஸ்வரன். ஆனால் அது வந்து ஒரு சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலில் ஒரு உபசந்நிதி. என்ன இவ்வளோ நாள் அது இது எல்லாமே தாங்கிற மாதிரி ஆகுது. உபசந்நிதி எப்போவுமே இப்போ வந்து நாச்சியார் கோவில்னு இன்னைக்கு வைணவத்தில் சொன்னால் எல்லாரும் கல்கருடன்னு சொல்லிடுவாள். கல்லால் செய்யப்பட்ட கருடன், அதுதான் பிரசித்தம். அது பெருமாள் கோவில். பெருமாள் கோவிலில் கல்கருடன் ரொம்ப விசேஷம். ஓகே, அது ஒரு சிவன் கோவில், அதில் முருகன். சிவன் கோவில், அதில் ஒரு முருகப்பெருமானுக்கு. ஏன்னா சிவன் தானே ஆதாரம் முருகப்பெருமானுக்கு. இல்லை சார், நான் போயிருக்கேன் திருப்பரங்குன்றம். முருகன் தான் அங்கே அதான் அவரை தான் கும்பிட்டு வந்த மாதிரி ஞாபகம். அது என்ன ஆகிடும்னா சில சமயங்களில் அது வந்து சிவபெருமானுக்கே பெருமை தானே. பிள்ளை வந்து தன்னை விட ரொம்ப சில இடங்களில் ஃபேமஸ். ஓகே, அங்கே வந்து ஒரு எந்த அறுபடை வீடுகளில் ஒன்று வேறல்ல, அது ஆற்றுப்படை வீடுன்னு பேர். அறுபடை வீடுன்னு இப்போ நம்ம வழக்கத்தை சொல்கிறோம், அதுக்கு ஆற்றுப்படை வீடுன்னு பேர். ஆற்றுப்படை வீடுகளில் ஒன்று. இப்போது வைத்தீஸ்வரன் கோவில்னு ஒரு க்ஷேத்திரம். இப்போ நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போனீங்கன்னா அங்கே சிவனுக்கு வைத்தியநாதன்னு பேர். ஒரு ஃபிசிஷியனாக இருக்கார், எல்லாருடைய ரோகங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். அந்த தேவிக்கு தையல் நல்லாள், தையல் நாயகி பாலாம்பிகான்னு பேர். ஆனால் அங்கே விசேஷம் என்ன தெரியுமா? இப்போ எல்லாரும் போது செவ்வாய்க்கு ஸ்தலம், அது பரிகார ஸ்தலம். செவ்வாய் தோஷம் இருந்தால் அதற்கு குஜனுக்கு, அங்காரகனுக்கு இருக்கக்கூடிய ஸ்தலம், சின்ன சன்னதியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே முருகப்பெருமான் சிவன் கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம், தேவாரத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பரங்குன்றம் மலையில பகுதியில் இருக்கு. பட் இந்த கோயில் திருப்பரங்குன்றம் கோயில் ஒரே கோவில் தான். அதில் சிவபெருமான் இருக்கார், பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தில் முருகப்பெருமானும் இருக்கார். அதனால இது வந்து தமிழ் தெய்வங்கள், இப்போ சங்கம் வளர்த்த தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, சங்கத்துக்கு பிரதானம் சிவபெருமான் தான். அதில் அகத்தியரும் இருப்பார், முருகப்பெருமானும் இருப்பார். அதனால அத்தனை பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோவில்னு நான் சொல்ல வரேன். பாடல் பெற்ற ஸ்தலம், அதாவது தேவாரத்தில் ஞானசம்பந்தர் இந்த க்ஷேத்திரத்தை பாடியிருக்கார். அதனால ரொம்ப வசதியான அடியனுக்கு இது வந்து ஆமாம் அதாவது தேவாரம் என்பது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய திருமுறையில் அப்பர் பெருமான் சிலது பாடியிருப்பார், ஞானசம்பந்தமூர்த்தி சிலது பாடியிருப்பார், சுந்தரமூர்த்தி நாயனார் சிலது பாடியிருப்பார், ஏனைய நாயன்மார் அவெல்லாமும் பாடியிருப்பார். இது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த திருப்பரங்குன்றம் என்பது ஒன்று. அதில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு என்ன விசேஷம்னா, அடியேன் தெரிந்தவரை தேவயானை, தேவசேனான்னு பேர், இந்திரனுடைய பொண்ணு தேவேந்திரன், உங்கள் பேர் தான். சூரசம்ஹாரம் பண்ண உடனே முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததா சரித்திரம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த நீங்கள் படத்தில் பார்த்தாலும் முருகப்பெருமான் வீற்றிருந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம். ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு நாரதர் இருப்பார், இன்னொரு பக்கம் தேவசேனா இருப்பார். இதுதான் முருகப்பெருமான். அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. இப்போ அங்கே சிவன் சன்னதின்னு ஒன்று இருக்கானே பல பேருக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆகிடுது. அதாவது அவ்வளோ ஃபேமஸ் முருகன், அதில் டவுட்டே இல்லை. இன்னொன்று, இப்போ நான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொன்னேன், சிவன் இருக்காருன்னு சொன்னேன். மூணாவது வாங்குவோம் திருப்புகழ் அப்படின்னு. கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டு அந்த சமயத்தில் அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவர் முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்காரோ அந்தந்த ஸ்தலங்களை பாடின்னு வந்தார். அதில் தொகுத்த கிட்டத்தட்ட 1000 திருப்புகழுக்கு மேலே பாடியிருக்கார். அந்த 1000 திருப்புகழ்களில் முதல் ஸ்தலமாக பாடினது திருப்பரங்குன்றம். அப்போ முருகப்பெருமானுக்கு ஸ்தலம் ரொம்ப ஃபேமஸ், சிவபெருமானுக்கு உகந்ததால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அதே சமயத்தில் திருக்கார்த்திகை என்பது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. இது மூணுத்தையும் இப்போ படித்தாச்சு. இப்போ இந்த திருக்கார்த்திகை பண்டிகையில் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டிகேட்ஸாக உச்சியில் ஏற்றாமல் நடுவில் ஒரு இடத்துல ஏற்றின்னு வரா அந்த பர்டிகுலர் தீபத்தை. 1.5 நூற்றாண்டாக வச்சுக்கோங்க. அது வந்து ஒருத்தர் எனக்கு யார் கேஸ் போட்டிருக்கான்லாம் தெரியல, யாரோ ஒருத்தர் போட்டிருக்கார், அதாவது தீபத்தூண்லேயே ஏற்றி விடலாமே அப்படின்னு. அதுக்கு கோர்ட்டும் வந்து ஆமாம் தீபத்தூண்லேயே ஏற்றலாம், இந்த தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தம், அதனால ஏற்றி விடலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை? அது தீபத்தூணே இல்லைங்கிறது பிரச்சனை. இப்போது அது பின்ன என்ன தூண்? நில அளவைக்கல். சரி, இப்போது ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ, ஒரு சர்வே ஸ்டோன் அப்படின்னா அதில் வந்து எண்ணெய் ஏற்றுறதுக்கான வசதியெல்லாம் இருக்காது. சர்வே ஸ்டோன் இஸ் ஜஸ்ட் ஸ்டோன். இப்போ நம்ம எல்லையில் போடுற மாதிரி ஒரு குச்சி, இல்லை அழகாக
எண்ணெய் ஏற்றுறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. அது எப்படி அது பிற்காலத்துல மேபி யாராவது இது பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணிருப்பா? பண்ணினவா அந்த தூணியே எடுத்துட்டு இல்லை சார், மதுரையை சுற்றியே 3-4 இடங்கள்ல மலைகளில் இதே மாதிரியான தூண்கள் இருக்குது. அரிட்டாப்பட்டிலையோ இந்த மாதிரி கீழக்குயில்குடியிலையோ இப்படி இதே தூண்கள் இருக்குது. ஸோ இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் நில அளவைக்கு வச்சுருந்ததுன்னு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு கேஸுக்கு இது சர்வே ஸ்டோனுன்னே வச்சுக்கலாம். அதில் ஏற்றுறது இப்போ இந்துக்கள் ஏற்றிட்டு போகிறா, என்ன இப்போ கோவிலுக்கு தானே அது சொந்தம், ஏற்றிட்டு போகிறா. இப்போ என்ன அதில் அது கோவிலுக்கு சொந்தம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா எஸ் ஓகே. முடிவுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எங்கேயாவது இது கோவிலுக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் எதாவது படிச்சுடா. இவ்வளோ அதை ஆராய்ச்சி பண்ணி கடைசி யாராவது இப்போ தர்கா கமிட்டியே இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காளா? The judgments are very clear that the dargah belongs to the Muslims. இப்போ நானோ இல்லை நீங்களோ இல்லை வேற யாரோ இதே மாதிரி மலையோட சைடில் வேற ஏதாவது ஒரு இடத்துல இல்லை இங்கே தான் விளக்கேற்றணும், இங்கே தான் தீபம் ஏற்றணும்னு அப்படி ஒன்று போடுறோம்னா ஏதுக்கு இதில் என்ன இருக்குது, யாரோ ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு முடிவெடுத்துட முடியுமா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ கோவிலுக்கு சொந்தமான இடம், அதில் பக்தர்கள் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றணும்னு சொல்கிறான். நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோவிலுக்கு சொந்தமான இதே மலையில் இன்னொரு பகுதியில் ஒரு தூணை நட்டு அவள் ஏற்ற போகிறான்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் ராங்? ஒரு மலை உச்சியில் தான் ஏற்றணும்னு ஒரு இது இருக்குது. அதுதான் மரபார்ந்த முறையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் திருவண்ணாமலையிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ. அப்போ அந்த மலை உச்சி அது இஸ்லாமியர்களுக்கானதுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்டாச்சு, கோர்ட்டே ஏற்றுக்குச்சு. மலை உச்சி இஸ்லாமியர்களுக்கு இல்லை, தர்கா அது தர்கா மலை உச்சியில் தான் இருக்குது. ஸோ அந்த நெல்லித்தோப்பு இந்த பகுதி சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. சைடில் இப்போ எங்கேயோ ஏற்றுறோம், நம்ம ஒரு 15 மீட்டர் தள்ளி எங்கேயோ ஏற்றுறோம்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு இல்லை நான் இந்த பக்கம் ஏற்றிக்கிறேன், இல்லை எனக்கு இந்த பக்கம் தான் வேணும்னா இது மாற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல கேட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு, இப்போதைக்கு கேட்ட இடம் இது, அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கல் இருக்குது, அதில் எண்ணெய் ஏற்றுறதுக்கான வசதி இருக்குது, கோர்ட்டு பார்த்தாச்சு, எல்லாம் முன்னாடி இருக்க தீர்ப்பெல்லாம் பார்த்துட்டும் இல்லை இந்த இடம் கோவிலுக்கு தான் சொந்தம், அதில் வந்து சில விதிமுறைகள்லாம் இப்போ வச்சுருக்கான்னு வச்சுக்கோ, 10 பேர் தான் போய் ஏற்றணும், அதை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணாதவாழ ஒரு தண்டிக்கிறது ஒரு நியாயம் உண்டு. இதில் என்ன ஏன் இவ்வளோ விஷயம் தான் சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். என்ன நீங்கள் இவ்வளோ கேட்குறதுனால சொல்கிறேன் சார். இதே மாதிரி ஒரு மசூதியில் இல்லை அது ராமர் பிறந்த இடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. குறைந்தபட்சம் நாங்கள் வெளியில் நின்று அந்த செவற்று பக்கமாக நின்று சாமி கும்பிட்டு வந்துடுறோம்னு இதே மாதிரி கோர்ட் அனுமதி வாங்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் போச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எவ்வளவு கலவரங்கள், எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு இருக்குல்ல சார். அப்போ அந்த அச்சம் ஒரு அரசுக்கு இருக்கும்ல. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவா, அதுக்கு தமிழ்லையும் ஏதாவது ஒப்பீடு இருக்கும். ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ் டு ஆரஞ்சஸ்ம்பா. கம்பேரிசன் எப்போவுமே நமக்கு சரியா இருக்கணும். ராமர் கோவில் இஷ்யூவே வேற, இதுவே வேற. கோர்ட்டு தீர்ப்புல தான் போறாங்க. இதுல வந்து தர்கா ஒரு நாளும் டிஸ்பியூட் பண்ணல, இந்த எல்லைக்கல்லோ தீபத்தூண் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு சமீபமா இதே மாதிரியான இஷ்யூ மேல அந்த தீபத்தூண் எங்களுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடு பலியிடுற போறதுக்கு போகும்போது தீபத்தூண் எங்களுதுன்னு சொல்லியிருக்காங்க. தர்காவே அகற்றுவோம்னு எச்ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் பேசிட்டாங்க. அந்த தர்காவை நாங்க அகற்றுவோம், கீழே கொண்டு வந்து கொஞ்சம் துளி பாலிடிக்ஸ் கொண்டு வந்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும். இல்ல இன்னொரு அயோத்தியானா என்ன தப்புன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எச்ராஜா சொன்னதுக்கு அவர் தான் பொறுப்பு, அதுக்கெல்லாம் நான் தலையிடலை. நான் என்ன கேட்குறேன், ஹேஸ் திஸ் தீபத்தூண் பீன் டிஸ்பியூட்டட்? தர்கா இப்போ நீங்கள் இவ்வளோ இஷ்யூ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன், தீபத்தூண் பற்றி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? தீபத்தூணே இல்லைன்ற பிரச்சனை இருக்கு. தர்கா சொல்லியிருக்காங்களா? சி இல்லை அவங்க சொல்லணுமா, அப்ஜெக்ட் பண்ணணுமா? இப்போ அப்ஜெக்ஷனே நமக்கு என்ன இது, ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு அந்த தர்காக்கு ஏதாவது எதிர்ப்பாயிடுமோன்னு, அப்போ அவங்க தானே இது டிஸ்பிளே பண்ணணும். அப்படி அவங்க ஒருவேளை வெளிப்படையை எதிர்த்துட்டாங்கன்னா தான் இன்னும் சிக்கலாகும். நேர் எதிரில் 2 சமூகங்கள் நிற்கிற நிலைமை எல்லாமே. நீங்கள் இப்போ அரசாங்கம் நடுவில் நின்றுட்டா பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த காலத்தில் இந்த நாகேஸ்வர் படத்தில் ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும், ஓன்னு அழுவர், எல்லாரும் போய் கேட்பா என்னப்பா கல்யாணம் நடந்து, இல்லை இங்கேருந்து நெருப்பு பார்த்துட்டு இருக்கேன், அதுலேருந்து ஒரு பொறி மேலே போய் அந்த நெருப்பு பட்டு அந்த இடமெல்லாம் எரிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை செத்து போயிட்டான்னா என்ன பண்ண, இதுதான் ஓவர் இமேஜின் பண்ணுறது. இங்கே கோவிலோட ப்ராப்பர்ட்டி இது. தர்கா ஹேஸ் நாட் டிஸ்பியூட்டட். நாட்டு நலன் முக்கியம் இல்லை சார், நாட்டு நலன் எவ்வளோ இடத்துல முக்கியம். அதுக்காக மினிஸ்டர்ஸ்லாம் சனாதன தர்ம மொழியம்னு பேசக்கூடாது, இந்த மொழி அந்த மொழி செத்து போச்சுன்னு பேசக்கூடாது, கோபம் வந்தால் மினிஸ்டர்ஸ் கையில் கிடைக்கிறது காலில் கிடைக்கிறதுலாம் வச்சா அடிக்கக்கூடாது இல்லையா. எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு இல்லை, இப்போ இதெல்லாம் வந்துருமா? என்னோட சிம்பிள் திங் என்னென்னா, இது வந்து தெரியாமையே போயிருக்கும் தெரியுமோ. இந்த இன்சிடெண்ட் நிச்சயமாக தெரியாமல் போயிருக்கோம். ஏன்னா
இன்னைக்கும் கார்த்திகை தீபம்னு சொன்னா அது பல பேருக்கு தெரிஞ்சது திருவண்ணாமலை தான். ஆனா எல்லா கோவில்களையும் ஏத்துவா, எல்லா கோவில்களையும் ஏத்துறது வழக்கம் உண்டோ. ஆனா அது சூப்பர் ஃபேமஸ் ஆயிடுத்து திருவண்ணாமலை தீபம். இந்த கோவிலில் ஏற்றின தீபம் தெரியாமையே போயிருக்கும். இல்லை சார், உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றிருக்காங்க, வழக்கம் போல ஏற்றிருக்காங்க. வழக்கம்ங்கிறது இந்த 100 இயர்ஸ்க்குள்ள 150 இயர்ஸ் மோர் தென் அது ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறேன், 150 இயர்ஸ். இந்த கோவில்னா பாடல் பெற்ற ஸ்தலம்ங்கிறேன். எவ்வளோ ஒரு பிராச்சீனம். கோவில் அந்த பூஜை செய்கிறாங்கல்ல, அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குல்ல, இது மரபார்ந்து நம்ம இப்படி தான் ஏற்றிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ இவ்வளோ வருஷமாக இங்கே ஏற்றிட்டு இருக்கோம்னு ஒரு லாஜிக் இருக்கும்ல. அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற இஷ்யூ வரும்போது கோவில் அர்ச்சகர்கள் தான் வந்து முன்னாடி சொன்னால எல்லாரும் அர்ச்சகர்கள் ஆகணும்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், கோவில் ஒரு இஷ்யூ வரும்போது கோவிலில் இருக்கக்கூடிய பட்டர்கள் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்லைங்கிறேன். கோவில்களில் எல்லாரும் அர்ச்சகராக ஆகலாம்னு அந்த கோவில் அர்ச்சகராக சொன்னார். அவங்க மட்டுமா மறுத்தாங்க? யாரு? அவங்க மட்டுமே எதிர்த்தாங்க. சிம்பிள். நான் இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு இஷ்யூவில் என்ன சொல்கிறீர்கள், கோவில் அர்ச்சகர்கள் தான் முன்னாடி வந்திருக்கணுங்கிறேன். இல்லை சார், இப்போ சிவில் டிஸ்பியூட்டில் எனக்கு உங்களுக்கு பிரச்சனைனா நீங்களும் நானும் தானே கேட்க முடியும். இது டிஸ்பியூட்டே இல்லையே. இதில் வந்து ஒரு ஆத்திகர், இந்து மதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆத்திகர் இங்கே ரொம்ப வருஷமாக ஏற்றிட்டு இருந்தா இப்போ ஏற்றுறது இல்லை, இது கோவிலுக்கு சொந்தமான இடம், ஏற்றலாமா? ஜட்ஜ் உடனே வந்து அதை சர்வே பண்ணி பார்த்துட்டு இல்லைப்பா இது வந்து அந்த போன ஜட்ஜ்மெண்ட்டில் 15 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறா. திஸ் இஸ் அபவுட் 50 மீட்டர்ஸ் அவே. ஒரு மீட்டர் ரஃப்லி 3 அடின்னு வச்சுட்டேன்னா கிட்டத்தட்ட 150 தள்ளி இருக்குது, ஏற்றிக்கலாம். அப்போ சில ரூல்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வரா, 10 பேரை போடணும், அது பண்ணணும், அதெல்லாம் ஃபைன். இப்போ ஏற்று விட அதாவது நானும் நீங்களும் வேற யாரோ கூட கேட்கலாம்ல சார். இதில் உள்நோக்கம் கேட்டால் என்ன இப்போ தப்பு? இப்போ எங்க கேட்டா வேற இடங்கள்ல கேட்டா எங்க கேட்டாலும் இஃப் இட் பிலாங்ஸ் டு தி டெம்பிள், இஃப் இட் இஸ் அ ரைட் ப்ரொசீஜர், யூ கேன் டூ இட். ரைட் ப்ரொசீஜரா? என்ன தப்பு? இப்போ உச்சியில தானே ஏற்றுவோம், உச்சி தான் நம்மளது இல்லையே அப்படின்னு. இப்போ நான் ஒன்றே போட்டு சொல்லட்டுமா, டைரக்ஷன்ஸ்னு இருக்கு, திக்குகள். இந்து மதத்தில் பொதுவாக வந்து தெற்க நோக்கி எதுவும் பண்ண மாட்டோம். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வீடெல்லாம் வாங்கும்போது கூட இப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவா, கிழக்கு நோக்கி இருக்கணும், நார்த்து நோக்கி இருக்கணும் வீடு. ஆனால் வாரணாசின்னு ஒரு க்ஷேத்திரம், காஷின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காஷிக்கு எதனால பெருமை தெரியுமோ, கங்கை பிரவகித்து வரா இல்லையா, அந்த ஒரு இடத்துல 2 நதிகள் சேரும். வருணான்னு ஒரு நதிக்கு பேர், அசின்னு ஒரு நதிக்கு பேர். வருணாவும் அசியும் சேர்ந்த இடம்தான் வாரணாசி. அந்த கிளை நதிகள் ஒன்று சேரும். அந்த இடத்துல கங்கை என்னவா மாறும்னா இப்படி தெற்குலேருந்து வடக்குக்கு போகும். இட் மியாண்டர்ஸ்னு பேர், ஜியாகிரஃபியில் மியாண்டரிங்னு பேர், ஒரு வளைந்து ஓடும். அப்போ தெற்குலேருந்து வடக்குக்கு போகிறது. நதியில் குளிக்கிறதுக்கு ஒரு ரூல் உண்டு எப்போவுமே. இப்போ நதி ஓடி வருதுன்னு வச்சுக்கோ, நம்ம அந்த நதியில் இறங்கி நம்ம பக்கமாக நதி வருதுன்னு வச்சுக்கோ, அந்த பக்கமாக தான் நம்ம அர்க்கியம் விடணும்னு ஒரு ரூல் இருக்குது. எந்த பக்கம் அது வருதோ அதை நோக்கி நம்ம விடணும். இப்போ தெற்குலேருந்து அது வடக்குக்கு வருது அந்த நதி, அப்போ நான் அதில் இறங்கி குளிக்கணும். அர்க்கியம் விடணும்னா எந்த திக்கை நோக்கி நான் விடணும்? தெற்க நோக்கி தான் விடணும். ரூல் என்ன? தெற்க நோக்கி வீடே வாங்க மாட்டாங்க, தெற்க நோக்கி இது இருக்காது. ஆனால் தெற்க நோக்கி இருக்கே, ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு ரூல் வந்து பொது ரூலாக இருக்காது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போது வைணவ க்ஷேத்திரங்கள்லேயே ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம், பிரசித்தமான க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். குடதிசை முடியை வைத்து, குணதிசை பாதம் நீட்டி, வடதிசை பின்பு காட்டி, தென் திசை இலங்கை நோக்கி, பெருமாள் அங்கே சயனிக்கிறதே தென் திசையை நோக்கி தான். ஆனால் அவ்வளவு கொண்டாடுறோம். அதனால் ஜெனரல் ரூல்னு ஒன்று வச்சுருக்கோம், எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த தர்கா இருக்கிறதுனால இந்துக்கள் நினச்சா இனிமேல் நம்ம அதில் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, தர்கா அருகே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் போய் ஏற்றலாம். எவ்வளோ ஒரு சுலபமான விஷயம். இதை இடிச்சு கட்டணும்னு சொல்லல, லீட்ஸ் டு எது? இது ஒரு ஆரம்பம் தான் இவங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு. அப்படின்னா எல்லாமே லீட்ஸ் டு சம்திங் தான், எல்லாமே லீட்ஸ் டு. இப்போ வந்து இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு பேசுகிறாளே வாய்க்கு ஏற்ற மாதிரி, இது லீட்ஸ் டு வாட்? ஒரு மினிஸ்டர் இப்போ நீங்கள் நான் லிஸ்ட்டு கொடுப்பேன், இதெல்லாம் பாலிடிக்ஸ் ஆகிடுமே, நான் வேண்டாம், பிகாஸ் ஐ எம் நாட் அட்டாச் டு எனி பார்ட்டி. ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் இவர் ஜட்ஜ் ஆகிருக்கார், இது லீட்ஸ் டு வாட்? நீங்கள் சொல்லுங்களே, இது சரியான வார்த்தையா? நாங்கள் அதெல்லாம் தவறானது, கண்டிக்கப்பட வேண்டியது. அப்போ இல்லாத சட்ட ஒழுங்கு இப்போ ஒரு தீபத்தோட சார் அவரே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. எது ஒரே அதுக்கப்புறம் வருத்தம், இதுல எதுக்கு வருத்தம்? அவர் பேசினது தப்பு. இப்போ தீபத்தூண்ல ஏற்றினதும் இவர் பேசினதும் ஒண்ணா? நீங்க ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றது பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் this is not an issue that the government should have made such a big issue. முந்தைய விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும்ல சார். நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் யாரு
இது இன்னொரு அயோத்தி ஆக்குவோம், அயோத்தியானா என்ன தப்பு, இப்படியெல்லாம் கேட்குறது கிட்டத்தட்ட ஆக்க வச்சுட்டே எழுப்போம். இப்போ இது எப்படி இந்த இஷ்யூ ஆயிடுதுன்னா பிரச்சனை இல்லாம இருக்கு சார். பாரம்பரியமா இப்போ நான் என்ன சொல்றேன், 150 வருஷமா ஒன்று பண்ணி இது வந்து ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து இது பெரிய இஷ்யூ ஒன்று இருக்கு தேவேந்திரன். ஒரு கோர்ட் டைரக்டிவை நிறைவேற்ற வேண்டியது அந்த கவர்மெண்டோட ப்ரொசீஜர். அமித்ஷா என்ன சொல்றாருன்னா சார், நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை கொடுக்கறத நிறுத்திக்கங்கன்றாரு. யாரு? அமித்ஷா. இந்த விஷயத்தை பார்த்துட்டா பொதுவா அவர் வந்து ஐயப்பன் கோவில் சபரிமலை இஷ்யூ எல்லாம் அந்த டைம்ல இப்ப பேசியிருந்தீங்க. நீங்க சபரிமலையும் இதையும் கம்பேர் இல்ல சார், இப்படி கவர்மெண்டால சில நேரங்களில் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள்னு ஒன்று இருக்கும்ல. சபரிமலையில ஒரு பெரிய விஷயம் நடந்தது. 2 இது வந்து எப்படி திணிக்கப்பட்டதுன்னா, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கோவில். மாதவிடாய் என்பது பெண்ணா வந்து எனக்கு வரவேற்று பகவானே எனக்கு மாதவிடாய் கொடுன்னு கேட்குறா. இயற்கையாக கொடுத்த ஒரு விஷயத்தை பலவீனமா பயன்படுத்தி பெண்களை வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி திரிச்சுட்டா. இதே சாஸ்தா என்கின்ற தெய்வத்தின் எத்தனையோ அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் ஐயப்பன். அந்த சாஸ்தாவுக்கு எக்கச்சக்க கோவில் இருக்கு, எக்கச்சக்கமா கோவில் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, சென்னையில மகாலிங்கபுரம் கேள்விப்பட்டிருக்கல, இங்கே டி நகர்கிட்ட அங்க ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு, அண்ணா நகர்ல ஐயப்பன் கோவில் இருக்கு, வரிசையா ஒரு 10 ஐயப்பன் கோவில் சென்னையிலேயே இருக்கு. அந்த மாதிரி பாருங்க, உலகம் முழுக்க எவ்வளவு இருக்கும். அந்த ஐயப்பன் கோவில்கள் எல்லாம் பெண்கள் போகலாம். இந்த ஒரு இடத்துல விதி அந்த ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால இந்த வயது அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து அந்த மெனோபாஸ் வரை வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு அந்த விதி இருக்கு. அப்போ அந்த கோவில் ஸ்தல புராணத்துல ஒரு கோவில் இப்ப நீங்க அந்த பிராக்டிஸை வந்து இந்த 100 வருஷத்துக்கு கொண்டு போக கூடாது. எனக்கு தெரியும், நான் இவ்வளவு வருஷமா பேசிட்டு இருக்கேனே, எனக்கு தெரியாதா நீங்க எங்க இங்க வந்து இட் வாஸ் அ கன்வீனியன்ஸ். இவங்க 100 வருஷமா போட்டது ஸ்தல புராணத்தை வச்செல்லாம் இல்லை, கன்வீனியன்ஸ். இன்னொன்னும் நீங்க இவ்வளவு விஷயம் கேட்கறதுனால மேல தர்கா இருக்குன்னு சொன்னதுனால இது பொதுவா ஒரு விஷயம் சார். அந்த நேரத்தில் நம்ம இப்படி பேசல, கோர்ட்டு தான் சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. என்னன்னு சொல்லிடுச்சு? சபரிமலைக்கு போலான்னு. ஆனா அப்போ எல்லாரும் சொன்னது வேணான்னு தடுத்திருந்தாங்க, நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அப்ப யாரும் சொல்லலையே, அதான் கோர்ட்டே சொல்லிடுச்சு, போனா என்ன கேட்கல. அதோட எஃபெக்ட் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே 2 பெண் போக முயற்சித்தார்கள், போனாங்க. அதுல ஒரு லேடி ஃபாத்திமான்னு பேர். ஷீ வாஸ் அ கம்யூனிஸ்ட். ஷீ இஸ் அ கம்யூனிஸ்ட். நீங்க மீடியா ஆர்டிகல்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. ஸோ அவங்களோட இன்டென்ட் அந்த சபரிமலை ஐயப்பனை சேவிக்கணும், பக்தியோட இருக்கணுங்கிறதே இல்லை. அங்க போன போது அந்த நியூஸ் ஆர்டிக்கலும் பாருங்க, ஒரு சானிட்டரி பேடை தூக்கி போட்டுட்டு வந்தா சன்னதியில. நீங்க செக், நான் தப்பா இருந்தா கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்ம தடுக்கலாம், அதெல்லாம் தடுக்கலாம் இல்ல. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டே, அந்த கேஸ் போட்டதே was not for ஐயப்ப பக்தி, ஏதோ ஒரு உள்நோக்கம். ஏன்னா அதே மாதிரிதான் இங்கே. நான் இது ஒரே ஒரு சமயம் நான் முடிச்சுடுறேன். அதே லெஃப்ட் கவர்மெண்ட் தான் அப்போ இருந்தது. 2 ஜட்ஜ்மெண்ட் வந்தது ஒரு மாத காலத்துல. ஹிந்து கோவில் சபரிமலைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதே சுப்ரீம் கோர்ட் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது, ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சை வச்சு 2 கம்யூனிட்டிஸ்க்கு நடுவில் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு தெரியுமா, இந்த கிறிஸ்டியன் ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், we don't want to interfere in their practice, ஹிந்து ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் நிறைவேற்றுறோம், you can go and check. இதெல்லாம் ஃபேக்ட். அப்போ that was a clear bias. இடத்திலே கொண்டு வராங்க. நான் இதை ஏற்கிறேன். இதே மாதிரியான விஷயங்களா இதையும் பார்க்குறாங்க. எப்படி பார்க்க முடியும் சார்? நீங்க சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏதோ யாருக்கு உள்நோக்கம்? இப்படி ஒரு கேஸுக்கே, இப்படி ஒரு கேஸ் போட்டதுலையே இந்த கேஸ்ல என்ன உள்நோக்கம் இருக்கு நீங்க சொல்லுங்களேன். தீபத் ஒரு தூண், ஹிந்துஸ் நம்புறது தீபத் தூண், அதுல எண்ணெய் ஏத்துறதுக்கு வசதி இருக்கு, ஏத்த போறேன்னு சொல்லி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உங்க வீட்டுல சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும். ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மூதாதையர்கள் எதுல சமைச்சு? சட்டிப்பானையா தான் இருக்கும், வேற வழியே இல்லை. வேற நாளைக்கு உங்க ஃபேமிலியில உங்க அம்மாவோ உங்க சிஸ்டரோ உங்க வைஃபோ யாரோ ஒருத்தர் சொல்றா சட்டிப்பானை வாங்கிவா, 100 வருஷமா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தானே சமைச்சுட்டு இருக்கோம், ஏன் அப்படின்னு கேட்பீங்களா? நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தீபத்தூள்ல மீன் குழம்பு அதில் வச்சா நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு விஷயம், இப்போ நிறைய குழந்தைகளுக்கு திருக்குறள் தெரியாம போயிடுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரிஞ்சுன்றது, ரிவைவ் பண்றோம். என்ன இப்ப இதுல தப்பு? தேவையானது எடுத்துக்கலாம் சார், தேவையானது விட்டுறலாம். இது வந்து தேவை இல்லாததே இல்லையே. பிள்ளையார் கோயில நல்லா தான் ஏத்திட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. தட் இஸ் நாட் தி திங். இப்போ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு,
நான் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கேன், நான் வந்து பட்டாஸ் வந்து இங்கே வெடிச்சுன்னு இருக்கேன், எங்கள் ஆற்றுக்கு நடுவில் எங்கேயோ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட வச்சுட்டு இருந்தேன். சரி, இங்கே நடுவில் கொண்டு வந்திருக்கு. திருப்பி நான் காம்பவுண்ட் வால் கிட்ட போகிறேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரோ நினைச்சுட்டு நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட் சார். ஆனால் ஒரு கை குழந்தை இருக்குது, அழுவுதுப்பா, எந்திரிச்சுக்கு போகுதுப்பான்னு நானே மாற்றிடுவேன், நகர்ந்துருவேன். வெரி குட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே நான் இது கொண்டு போனால், தமிழ் கலாச்சாரம் என்பது ரொம்ப பிரதானம், பாரம்பரியம். இஸ்லாம் வந்து கைக்குழந்தை. இப்போ வந்து ஒரு இது அப்படிதானே நீங்கள் சொல்கிறேன். அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன காரணத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நான் பார்ப்பேன். அதில் வேலிடாக இருந்துச்சுன்னா நான் நகர்ந்துட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? இல்லை, வேலிடிட்டி இல்லாமல் போகிறதுக்கு என்ன? வாட் இஸ் இன்வாலிட்டி? ஏன்னா சார், கடந்த 30-40 வருஷமா இந்தியாவில் நடந்த விவகாரங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டியது விவகாரம். நீங்கள் சொல்லுங்க, எவ்வளவு மதக்கலவரங்கள் நடந்துச்சு சார், எவ்வளவு சிக்கல்கள் வந்துச்சு, எங்கேயோ நடந்ததுக்கு எங்கெங்கேயோ எல்லாம் வெடிச்சதுல, எங்கெங்கேயோ எல்லாம். நீங்க அந்த மத கலவரத்துல வந்து 1970 வந்து குடுமி அறுத்ததும், பார்ப்பனை பார்த்தால் பாம்பு என்று, பாம்பை பார்த்தால் பாம்பை விட்டுடு, பார்ப்பனனை கொன்றுவிடு, அப்புறம் பூனலை அறுப்பதுலாம் யாரும் சொன்ன மாதிரி. ஆஃப் கோர்ஸ் he said, if you are going to see a snake and a Brahmin, don't kill the snake, kill the Brahmin. இது நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்கா? அவர் சொன்னது இதுதானே ஸ்டேட்மெண்ட். நான் தப்பா சொல்றேன்னா சரியா சொல்றேன், அதை மட்டும் சொல்லணும். இல்லை சார், பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம்னு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல பாம்பை பார்த்தால் பிராமணனை பார்த்தால் பாம்பை விட்டு பிராமணனை கொன்றுவிடு சொன்னாரா இல்லையா? இல்லை, கொன்று விடுங்கிறது சொன்னார். இல்ல சார், அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனா யார் சொன்னா? பார்ப்பானை அடின்ற அந்த மாதிரி நீங்க எப்படி இப்படி தட்டி தடவை? இல்ல சார், அப்படி ஒரு வாக்கியத்தை கேள்விப்பட்டது. ஆனா அவர் தான் சொன்னாராங்கிறது எனக்கும். இப்ப அவங்க கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், போட்டு தள்ளுன்னு சொல்லுங்களே, என்ன சொல்லுங்க? நீங்க உடனே வந்து போட்டு தள்ளு செத்து போயிடும் தானே அர்த்தம், கொன்னுடும் தானே அர்த்தம். இந்த கொல்வதுங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் தான் பரிமாணங்கள். ஃபினிஷ் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், ஃபினிஷ்னா இஸ் ஈக்குவல் டு கில். ஆனா இப்போ ஹீரோ வில்லன்லாம் அப்படிதானே சொல்ல, ஃபினிஷ்னா என்ன? கொன்னுடுன்னு அர்த்தம். அதனால தானே ஜவஹர்லால் நேரு அவர்களே காமராஜுக்கு எழுதும்போது ஹீ இஸ் அ லுனாட்டிக் அப்படி தானே லெட்டர் எழுதினார். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். இந்த மத கலவரம் எல்லாருடைய பங்கும் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இது உங்களுக்கும் எனக்கும் திருப்பரங்குன்றம்ல ஏத்துறான்னு முதல்ல தெரியுமா? முன்னாடி தெரியுமா? எனக்கு தெரியும். திருப்பரங்குன்றம் போயிருக்கேன், ஆனாலும் தெரியும். எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுவோம், குன்றுகளில் ஏற்றுவான்னு எனக்கு தெரியும். பிரசித்தம் திருவண்ணாமலை. எல்லாத்தையும் தெரிய வச்சு அது யாருடைய நோக்கம் சார்? அந்த ஊர் மக்களோ இவங்களோ யாருமே பிரச்சனை பண்ண மாதிரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் மேட் அ மிஸ்டேக். தட் மச் ஐ கேன் டெல் யூ. இது நான் வந்து நீ பெரிய ஆளா, நீ என்ன பெரிய வல்லுநராலாம் கேட்காதீங்க. இது வந்து நேஷனல் மீடியாவுக்கு ஒன்று இருக்குல்ல சார், ஒரு சட்டம் கூட இருக்கு, வழிபாட்டு தலங்கள் சட்டம். 1992 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எது எந்தெந்த இடமோ எது என்னென்ன ப்ராக்டிஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்றது. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா எல்லாரும் அர்ச்சகராக ஆகலாம் அப்படிங்கிறது சீர்திருத்தம். அது சீர்திருத்தம். அது இன்னொரு மதத்தினர் வரலாம்னு சொல்லல, இந்து மதத்துக்குள்ளேயே எல்லாரும் ஆகலாங்கிறது. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து உங்களோட டெஃபினிஷன் சீர்திருத்தம்ங்கிறது வேற. சீர்திருத்தம்ங்கிறது என்ன? சம்ஸ்கிருத மந்திரங்கள் வேண்டாம், தமிழ் மந்திரம் சொல்லலாம். இப்போ சிஎமோட வைஃப் கலந்துக்கிற இடத்துல எல்லாம் அவங்க இன்சிஸ்ட் பண்ணணும் இல்லையா, எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, அவங்க விருப்பம் இல்லை அது இப்படின்னா அப்படிங்கிற அப்படின்னா இல்லை சார், அவங்க விருப்பம்னா. இப்போ நான் ஒரு அர்ச்சகர் ஆகணும்னு நினைச்சா ஆக முடியும். ஹிந்துவா இருந்தா சரி, நீங்க ஹிந்துவா இருந்தா நீங்க ஆகணும்னு நினைச்சா ஆக முடியும். நான் என்ன சொல்றேன், நம்ம மாற்று மதங்களுக்குள்ள போறது வர்றது, அந்த வழிபாட்டு தலங்கள் மாத்துறது அது வேற, சாதி வேற இல்ல. வெரி குட். இப்போ வந்து சம்ஸ்கிருதம் ஒரு செத்த மொழி, பிள்ளை சொல்றாரு, கரெக்டா? இல்லை, எதுக்காகன்னா அவ்வளோ நிதி அங்கே ஒதுக்குறீங்க, ஏன் தமிழுக்கு ஒதுக்க மாட்டேங்கிற அடிப்படையில் ஒரு கோபத்தில் ஒரு ஆற்றாமையில் அவரோடதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன், அவரோட ஸ்டேட்மெண்ட் சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ். கரெக்ட். டெட் லாங்குவேஜ்னா என்ன? பேசுறதுக்கு இல்லாத மொழி, யாரும் பேசிக்கிறது இல்லை. இதே அவங்க அம்மா தான் ஸ்ரீராம ராம ராமேதின்னு ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேசியிருக்காங்க தானே? இல்லை சார், நாம 2 பேரும் பேசிக்கல இல்லை, அப்படி அந்த அர்த்தத்தில். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் இங்கிலீஷ் a dead language? நான் உங்களுக்கு 25,000 பேர் காமிப்பேன் சம்ஸ்கிருதம் பேசக்கூடியவா பேசின்னு இருக்கா. மத்தூர்னு ஒரு வில்லேஜ், நான் உங்களை கூட்டின்னு போகிறேன், நீங்கள் ஆற்றுக்கு வாங்கோ, I'll be very happy to welcome you. ஷிமோகா பக்கத்தில் கிராமம் முழுக்க இருக்கக்கூடிய பிராமணர்லேருந்து சூத்ரர் வரை எல்லாரும் பேசுறது சம்ஸ்கிருதம் தான். ஃபுல் வில்லேஜ். நான் போயிருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஸோ த பாயிண்ட் இஸ், அவங்களோட டெஃபினிஷன் ஒன்று இருக்குது, சீர்திருத்தம் அது இதெல்லாம். இங்கே சிம்பிளாக ஒரு யாரோ அவர் யார் கேஸ் போட்டுருக்காருன்னு கூட எனக்கு இன்னும் தெரியாது. நான் டிபேட்லாம் போய் யார் அவர் பேர்
தெரில, அவர் ஏதோ போட்டிருக்கார், ஜட்ஜ்மெண்ட் வந்துடுத்தோ 10 பேர் ஏற்றிப்பா, யாருக்குமே தெரியும், உங்களுக்கு கூட அது தெரியாமல் போயிருக்கும். இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி என்ன நேஷனல் மீடியா அளவுக்கு என்னையே டிபேட் பண்ண வச்சுட்டான்னா பார்த்துக்கோ, நான் உட்காந்து படிக்க வேண்டியதாக இருக்குது, என்னப்பா நடக்கிறதுங்க என்ன. அதுதான் சார், யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். இது இப்படி ஒரு கோரிக்கையோ இப்படி ஒரு இதே இல்லைன்னா கூட எப்பயும் போல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த அவர் கோரிக்கையே போட்டிருக்க கூடாதுங்கிறேன், அதுலயே ஒரு உள்நோக்கம் இருக்கும்ன்றேன். அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் உள்நோக்கம் கற்பிக்கலாம்ங்கிறேன். அப்படின்னா அப்பதான கவர்மெண்ட் அந்த இடத்துல ப்ரொடெக்ஷனுக்கு வரும். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, உள்நோக்கம் சொல்றேன் இல்லையா. இந்த திருப்பரங்குன்றம் கோவில் பிராச்சீனமா, மேல வந்த தர்கா பிராச்சீனமா? பிராச்சீனம்னா எது ஓல்டு, எது ஓல்டு கண்டிப்பா கோயிலா தான் இருக்க முடியும். அப்படின்னா மேல அந்த தர்கா வச்சவருக்கு உள்நோக்கம். அப்போ அதுக்கு முன்னாடி சமண கோவிலா அது இருந்துச்சு, அதுதான் இன்னும் பிராச்சீனம். அப்போ கோயிலே உள்நோக்கம் சொல்லட்டுமா? இப்போ அந்த பாயிண்ட்க்கு நான் அது எந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு, அப்போ பழசு ரொம்ப பழசுன்னா அதுக்கு தான் நான் நீங்க இந்த இடத்துக்கு வரணும், சமணருக்கு வரணும் தான் கேட்டேன். சமணர் அப்படிங்கிற வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? ஜெயின் தானே கேள்வி. மகாவீரோட ஏன் அதுக்கு சமணர்னு பேர்? இவ்வளவு பேசுறாளே நான் டிவி சேனல், சமணர்கள் படுக்கை, சமணர்கள் படுக்கை. அது என்ன படுக்கை? படுக்கைன்னா என்ன? அவங்க இருக்கிற இடம். படுக்கைன்னா நம்ம வீட்டில் என்ன அர்த்தம்? தூங்குற இடம். தூங்குற இடம். தூங்குற இடம் எங்கேயாவது நீங்க கல்லுல பார்த்துருக்கீங்களா? சமணர்கள் எல்லாத்தையும் துறந்தவர்கள். கேட்கிற கேள்வி ஒன்னொன்னு நான் யோசிச்சுதான் கேட்கிறேன். சமணர்கள் ஏன் ஜெயினர்கள்னு சொல்றது இல்லை? ஜெயினர்கள் இப்ப நம்ம எல்லாரும் ஜெயின்ஸ் தானே சொல்றோம். எங்கேயாவது உங்க ஃப்ரெண்ட்ல யாருக்கா சமணர்னு ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க. இல்ல சார், தமிழ் சமணர்களை தான் நம்ம கழுவேத்திட்டோமே, மொத்தமா முடிச்சு விட்டோம். இல்ல அந்த விஷயத்துக்கே போகாதீங்க, அதுக்கு வேற விஷயம் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்க வரேன், சமணர்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அதுக்கு வார்த்தை ஸ்ரமண. ஸ்ரமணர்கள் அப்படின்னு அதுக்காக பிராச்சீனத்துல இருந்தா, ஹிந்து மதத்திலும் ஸ்ரமணர்கள்னு இருந்தா. ஏன்னா ராமாயணத்துல சபரியை பத்தி சொல்லும்போது ஸ்ரமணிங்கிறான். ஜெயினர்கள்ல ஸ்ரமணர்கள் இருந்தா. அதுல முதல் தீர்த்தங்கரா இருந்தவர் ரிஷபநாதர். கான்வர்சேஷனை பார்க்கக்கூடியவா ஏராளமான பக்தர்கள் இருப்பா. நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். அநேகாந்தவாதம்னு அவர்களுடைய பிலாசபி. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு டிபேட் போனா அது சமணர்கள் படுக்கை, சரி சமணரை பத்தி சொல்லுப்பா, ஒன்றும் தெரியாது, ஏதோ சமணர் படுக்கைன்னு தெரியுமே ஒழிய சமணர்கள்னா யார், அவர்களுடைய கருத்து என்ன? ஞாபகம் வச்சுங்கோ, ஜெயினிசம் as a philosophy அநேகாந்தவாதம்னு பேர். சியாத் அஸ்தி, சியாத் நாஸ்தி, சியாத் அஸ்தி ச நாஸ்தி ச, சியாத் அவக்தவ்யம், சியாத் அஸ்தி ச அவக்தவ்யம், சியாத் நாஸ்தி ச அவக்தவ்யம், சியாத் அஸ்தி ச நாஸ்தி ச அவக்தவ்யம் ச. 7 கொள்கை. இதை கொண்டதுதான் ஜெயின மதம், ஸ்ரமண மதம். அதுக்கு அநேகாந்தவாதம்னு பேர். 7 கொள்கைகள் வச்சு, கொல்லாமை இந்த மாதிரி. அது இதெல்லாம் சிம்பிள் பிரின்சிபல். அதாவது அஹிம்சா இருக்கணும், அதுல ஸ்வேதம்பரர்கள், திகம்பரர்கள், உயிர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது, இந்த மாதிரி. அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வந்து பேசிக்கா இதுதான். இவங்களோட ஒரு விதமான பிலாசபி வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய, பிராச்சீனத்துல வந்த ஜெயினர்கள் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எங்களுக்கு ஒவ்வவில்லை, வேத மரபுக்கு எதிராக மாறா வந்திருக்காங்க. நான் இந்த மதத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எனக்கு ஒத்து வரலன்னு சொல்றேன். அப்போ ஒத்து வரலன்னு சொல்லக்கூடிய நான் பழையவனா, இதை நான் ஒத்துக்கலேன்னு சொன்னது அந்த மதம் என்னை விட பிராச்சீனமா? கண்டிப்பா அதுதான் சார், வேத மரபுக்கு மாற்றம் வந்ததுன்னா சமணரோ புத்தரமோ. அந்த மலைய சிவனா, மலையில சிவனை கொண்டாடல, மலையே சிவனா கொண்டாடி இருக்க தேவார பாடல். இப்போ அந்த மலையே கொண்டாடி இருக்க. அப்ப சமணர்கள் அங்க படுக்கை அமைச்சா. எந்த மலையை சிவனா கொண்டாடி இருக்கோமோ அதுல சமணர்கள் படுக்கை அமைச்சா. நம்ம அதை எதிர்க்கல. எந்த மலையை சிவனா கொண்டாடி இருக்கோமோ மேல ஒருத்தர் தர்கா அமைச்சார். அதையும் நம்ம எந்தெந்த காலகட்டத்துல யார் பவர்ஃபுல் கிங்டமா இருந்தாங்களோ அவங்களோட எக்ஸாக்ட்லி ஒண்ணு. இப்ப நீங்க அந்த இப்ப நம்ம எதிர்க்கல. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய தீபத்தூண்ல போய் ஏத்தலாம்னு சொல்றோம். 3. 4வது இப்ப நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். இஸ்லாம் மதம் மிடில் ஈஸ்ட்லேருந்து பாரத தேசத்துக்கு வந்தது பொதுவாக நிலன் வழியாக வந்துடுது. அது ஏதோ கேரளாவில் ஒரு பிராச்சீனமான மாஸ்க் இருக்குங்கிற, அதுக்கெல்லாம் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. பிரதானமாக ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சிந்து வழியாக தான் வந்தது. இது கிறிஸ்டியானிட்டி நமக்கு போட்ஸ் வழியாக வந்துடுது. அதனால தான் நமக்கு இந்த கோஸ்ட் லைன்லன்ஸ்லாம் நிறைய சர்ச்சஸ் இருக்கும். எப்படி மதுரையில் இவ்வளோ ஒரு தர்கா வந்தது, அது நீங்கள் கதை சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் கேளுங்க. பாண்டியர்கள் ஊர்ல ஜெயிச்சிருப்பாங்க, அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. பாண்டியர்கள் ஆண்டு வந்தாங்க. பாண்டியர்கள் ஆண்டு வரும்போது ஸ்ட்ராங் கிங்ஸ், வீக் கிங்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா? எல்லாருமே அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங். இப்போ சோழர்கள்னா நம்ம 4 பேர் சொல்லுவோம், அப்புறம் மறந்து போயிடுவோம். பாண்டியர்கள்ல இருந்தாங்க. இந்த
13th century 13வது நூற்றாண்டில் கொஞ்சம் வீக் ஆகிட்டான். ஸ்டார்ட் ஆஃப் த 14th century, அதாவது 1300லேருந்து 1350க்குள்ளே ரொம்ப வீக் ஆகிட்டான். அந்த சமயத்தில் தான் 1311 அலாவுத்தீன் கில்ஜின்னு ஒரு ராஜா வடக்கில் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு ஜெனரல் இருந்தார், 1000 தினாரின்னு பேர், 1000 தினார் கொடுத்து அவனை வாங்கினான். அவனுக்கு மாலிக் கஃபூர் அப்படின்னு பேர் அந்த படை தளபதிக்கு. அவர்களுக்கு தெரிய வந்துடுச்சு தெற்கில் நிறைய ஸ்வர்ணம் இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் இதிகாசத்தில் இருக்குது, நீங்கள் புஸ்தகத்தில் போய் பார்க்கலாம், கல்வெட்டில் போய் பார்க்கலாம். படையெடுத்துன்னு வந்தான். அப்போ வரும்போது தெற்கில் ஸ்ரீரங்கம், மதுரை இந்த பக்கமெல்லாம் வந்து நிறைய சூறையாடின்னு போயிட்டான். நிறைய ஸ்வர்ணம். இப்போவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையோ கேரளாலையும் நிறைய கோல்டு ஜுவல்லரிக்கு ஒரு மோகம் உண்டு. 1321 டைனஸ்டி மாறிடுத்து. துக்லக் அப்படின்னு ஒரு டைனஸ்டி வந்தது. அதில் கியாசுத்தீன் துக்லக்னு ஒரு ராஜா டெல்லியில் வந்தான். அவனுடைய மூத்த பிள்ளைக்கு உல்லு கான் அப்படின்னு பேர். அவன் வந்து தெற்கில் ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷன் பண்ணான். அப்போ ஸ்ரீரங்கத்தில் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தலையை வெட்டி, இதெல்லாம் ரெக்கார்டட், நான் எதுவுமே மிகைப்படுத்திலாம் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த புத்தகத்தில் எழுதுறா, கொள்ளிடம் செவப்பாக மாறியது, தலை உருண்டுது. அப்புறம் மதுரைக்கு வந்தான். மதுரையில் போட்டு கோவில்களை இடித்து துவம்சம் பண்ணி போகிற வழியில் 1336 அந்த மன்னன் ஒரு தளபதியை நியமனம் பண்ணிட்டு போனான் அந்த பகுதிக்கு மதுரைக்கு. சையத் ஜலாலுத்தீன் அஹசான் கான் அப்படின்னு பேர் அந்த மன்னனுக்கு. அதுக்கு தான் டெல்லி சல்தனெட்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 40 ஆண்டு காலங்கள் சல்தனெட் வந்தது. சுல்தானேட் சொல்றோம், அது வந்து நம்ம சல்தனெட்னு சொல்லுவோம். அது பெரிய ஒரு 8 மன்னர்கள் கொண்டது மதுரையில். அப்போ வந்து கம்பண்ணனுடைய ஒய்ஃப் கங்காதேவின்னு பேர். அவ ஒரு பெரிய காவியம் எழுதியிருக்கா, மதுரா விஜயம்னு பேர். மனிதர்களுடைய மதுரைவாசிகளுடைய தலையை வெட்டிட்டு தென்னை மர தூச்சியில தேங்காய் இடத்துல தொங்க விடுவாளாம். கொடூரமான காலம். இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் இன் ஹிஸ்ட்ரி. மதுரை அப்போ 1336லேருந்து கிட்டத்தட்ட 1371-72 வரைக்கும் அல்லோல கோலாலப்பட்டது. அப்போ அந்த ஆண்டு வந்த மன்னர்களில் கடைசி மன்னவனுக்கு அலாவுத்தீன் சிக்கந்தர் அப்படின்னு பேர். அவனை விஜயநகர மன்னர்கள் வீழ்த்தி அந்த சல்தனட்டை எண்டு கொண்டுட்டான். அவன்தான் அலாவுத்தீன் சிக்கந்தர். புரியுறதா? இப்போ அவனுக்கு தமிழ் வராது, அவன் தமிழ்லாம் பேச மாட்டான், அவன் அரபிக்கோ ஏதோ ஒரு மொழி பேசுவான். அவனுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. இப்போ நம்ம தீபத்தூண் முருகப்பெருமான் தமிழ் கடவுளுக்கு ஏத்தன்றும். பிரிட்டிஷ்காரங்க வச்சதுன்னு சர்வேக்கல்னு ஒரு இது இருக்கு. பிரிட்டிஷ் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், பவானின்னு ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு பிரிட்டிஷ்காரர் அந்த அம்பாளுக்கு ஒரு பெரிய ஹாரம் சமர்ப்பிச்சார். மதுராந்தகத்துல ராமருக்கு ஏரி காத்த ராமர், ஏன்னா பிரிட்டிஷருக்கு காட்சி கொடுத்தார். நான் என்ன சொல்றேன், பிரிட்டிஷர் கொடுக்குறாருன்னே வச்சுக்கோங்க, கோவில் நிலத்துல தானே கொடுத்துருக்கார், ஏத்திட்டு போனா என்ன. ஸோ இப்போ நமக்கு வந்து தமிழ்னு பேசிட்டு இருக்கோம். தமிழை வளர்த்த சிவபெருமான் கோவிலுக்கோ, மலையையே சிவனா வழிபடக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கோ, தமிழை வளர்த்த முருகக் கடவுளுக்கோ, தமிழர்களின் பண்டிகையான கார்த்திகை தீபத்துக்கோ நமக்கு இது இல்லை. சிக்கந்தரை வச்சுன்னு சிக்கந்தர் ஏதாவது சிக்கந்தருக்காக இல்லை சார். 1947 ஆகஸ்ட் 15 எதெல்லாம் எந்தெந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களோ அதெல்லாம் அந்த வழிபாட்டு தலங்களேன்னு நம்ம வச்சிருக்கோம்ல. இப்போ இதுல என்ன மாறி எடுத்தோன்னு நான் கேட்டேன். இப்போ நீங்க திரும்பி அதை தூக்குறதுக்கான ஒரு நோக்கத்தோட ஒரு ஆரம்ப புள்ளி தான் இது அப்படின்னு இது ஹைப்போதெட்டிக்கல்னு பேர். இப்போ நீங்க கோர்ட்ல பேசுனது தான் இந்த விவகாரத்தை ஒட்டி நிறைய பேர் பேசுனதுல இருந்து தான் பேசுவார் தான் நான் சொன்னேனே. நீங்க நம்ம பேசாததா சம்ஸ்கிருதம், செத்த மொழி, அது சனாதன தர்மம், காலரா, இதெல்லாம் பேசியிருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன், கோர்ட்டில் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஜேர்னலிசம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கோர்ட்டில் நீங்க போய் எவிடன்ஸ் காமிக்க முடியும். ஒருவேளை அவர்கள் எண்ணம் சட்டம் ஒழுங்கு, அதுக்கு தான் அமித்ஷாவே சொன்னார்ல, நிறைவேற்ற முடியாத தீர்ப்புகளை சொல்லாதீங்கன்னு. ஏன்னா நாங்க தானே அந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு, நாங்க தானே அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்ப எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஈரோடுலயா கரூர்லயா நிறைய குழந்தைகள் போயிட்டாலே அந்த ரேலியில, அப்ப சட்ட ஒழுங்கு யார் கையில இருந்தது? யார் கையில? அதுக்குதான் சிபிஐ விசாரிக்குது இல்ல சார். ஸோ யூ ஹவ் ஃபெயில்ட் வின் அ நோன் இன்சிடென்ட். கரெக்ட். இங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு பண்டிகை சார் இது. இந்த இடத்துல சீமான் அவர் என்ன சொல்றாரு, சுவாமி இவ்வளவு நாள் இல்லாம உங்களுக்கு எல்லாம் என்ன திடீர்னு அக்கறை, இப்ப எதுக்கு திடீர்னு இதெல்லாம் கிளப்பிக்கிட்டு வர்றீங்க, ஏன் போன வருஷம் கேட்கல, அதுக்கு முந்தின வருஷம் இந்த பிரச்சனையை பண்ணல, இப்படி பண்ணல, எவ்வளவோ மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் வரலையே. பாருங்க, இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சொல்றதெல்லாம் அவ அடுத்த நிமிஷம் மறந்துடுவா. எந்த பார்ட்டி வந்து இப்போ பிஜேபி அப்போஸ் பண்றதோ இதே பார்ட்டி தான் பிஜேபியோட ஒரு காலத்துல கோயிலேஷன்ல இருந்தா.
கரெக்டா? பாப்ரி மசூதி அந்த 2002 குஜராத் ரைட்ஸ் போது பிஜேபியோட கோயிலேஷன்ல இருந்தது யார் சொல்லுங்க? டிஎம்கே எல்லா கட்சிகளும் இருந்தாங்க 2002. ஸோ இந்த பார்ட்டிஸ்க்கு என்ன பாலிடிக்ஸ் நடக்கிறதுங்கிறத பற்றி நான் பேசல, பிகாஸ் யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட். எனக்கு இதில் என்ன, ஏன்னா இவங்க நாளைக்கு ஒன்றா சேருவா, இதே 2 கட்சி நாளைக்கு ஒன்று சேர மாட்டான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இப்போ வரைக்கும் அவர் உறுதியாக சொல்கிறாரு எந்த கட்சியோட கூட்டணி இல்லை. என்ன சொல்ல வரேன், யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்துட்டு போகிறா. ஆஸ் அ ப்ராக்டிசிங் சிட்டிசன் ஹிந்து மத கலவரம் ஏற்படக்கூடாது, அதில் தீர்ப்பாங்க. இது சிம்பிளான ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள்லாம் ஹிந்துக்களே இல்லை, தமிழர்கள் ஹிந்துக்களே இல்லைன்றாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ தேவாரம் இது தமிழ் கிரந்தம் தானே, 4000 திவ்ய பிரபந்தம், இது யார் பாடுறா? தமிழ் இஸ்லாமியர் பாடுறாரா? சார் தமிழர்னாவே ஒரு இஸ்லாமியரோ ஹிந்துவோ இல்லைன்றாரு. தமிழர்ங்கிறதே ஒரு சமயம்ன்றாரு, ஒரு வாழ்வியல் முறைன்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நீங்க ஒரு ஆவரேஜ் முஸ்லிம் வீட்டுக்கு போங்க, தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம், அவங்க வந்து நைஷா துக்கு இதர் ஜார் அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, இதர் ஆவோங்கிறார். இதர் ஆவோ வந்து என்ன சங்ககாலத்து இலக்கியமா? தமிழ் முஸ்லீம் வீட்டுக்கு போனா இப்படி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. பின்ன எப்படி பேசுவார்? நான் ஈன்றெடுத்த பிள்ளையே, அது எந்த தமிழர் வீட்லயும் பேசுறது என்னை எப்பொழுது எந்த நோம்பு நோற்றார்களோ உன்னை பெற்ற வயிறுடைய இப்படியா பேசுவார்? இந்து தமிழர் வீட்லயும் இப்படி பேசுறது இல்ல. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் பாசுரமாவது சொல்றோம்ல. அவர்கள் படிக்கக்கூடிய குரான் எந்த மொழி? அரபிக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், தமிழுக்கு நம்ம இன்னைக்கு கொண்டாடக்கூடிய இலக்கியங்கள், கம்பராமாயணமோ சங்க காலத்து இலக்கியமோ சிலப்பதிகாரம் எல்லாமே தமிழர்களுக்கானது, இந்துக்களுக்கு இல்ல. படிக்கிறாங்க நான் கேட்கிறேன். இப்ப சீமானே வந்து சொல்லட்டும், இப்ப இதெல்லாம் யார் படிக்கிறா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. தமிழர்கள்னா தமிழர்களுக்குள்ள தமிழ் பேசக்கூடிய ஹிந்துஸும் இருக்கா, தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்ஸும் இருக்கா, தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்டியன்ஸும் இருக்கா. எப்படின்னா தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்ஸ், தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்டியன்ஸ், தமிழர்கள் ஹிந்து இல்லைன்றாரு. எது? நாங்க தமிழர்கள் சமயம்ன்றாரு. நான் வந்து தமிழ் முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ்னு சொன்னேன்னா இல்ல, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ்னு சொன்னேன்னா, பட் ஹிந்துஸ் இல்லைன்றாரு. நாங்க தமிழர்கள்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், சிம்பிள் திங், இது நம்ம வாதம் பண்றதுக்கே இல்லை. இப்ப திருக்குறள் 1330 குறள், நான் வந்து என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவில் ராமாயணத்தை பேசும்போது மேற்கோள் காமிக்கிறேன். திருக்குறளை பற்றி நான் 5 நாள் வந்து பேசியிருக்கேன். கோவில்களில் நாங்கள் வந்து முடிக்கும்போது எங்கள் ஆச்சாரியன்லாம் சொல்வார், ஒரு குறளை பற்றி பேசி முடிக்கணும்னு. கோவில்களில் நாங்கள் ஒரு குறளை பற்றி சொல்கிறோம். எந்த வேற வழிபாட்டு ஸ்தலங்களில் திருக்குறள் சொல்கிறா சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்க. அதான் சார், அவங்களையும் தாய் மதம் திரும்புகள்லாம் சில நேரங்களில் சொல்லியிருந்தாங்க. தமிழர்களாக இருந்துட்டு போனோம். ஆனால் தமிழ் இலக்கியங்களை பேணி பாதுகாப்பது தமிழ் இந்துக்கள் தான், தமிழர்கள் தான். இல்ல சார், இப்போ அவர் ரிலிஜியன் காலம்ல என்ன ஃபீல் பண்ணுவார் சார்? இப்போ வேற வழி இல்லாம எழுதுறோம். he can still fight, he can go to the court, he has the right to go to the court, he can say எனக்கு ஒரு தனி காலம். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ல அந்த காலத்துல கேஸ் போடலையா? சார், என்னன்னா கிறிஸ்டியன்ஸ் யார் இல்லையோ, முஸ்லிம்ஸ் யார் இல்லையோ, அவங்க எல்லாம் ஹிந்துன்னு சொன்ன அடிப்படையில ஹிந்துன்னு ஏத்துக்கிறாரே தவிர அப்படிலாம் இல்லை. ஆனா நாங்க தமிழர் சமயம் தான். நான் என்ன சொல்ல வரேன், he is a party, correct? He has got a right thinking mind. Let him go to the court and say எனக்கு ஒரு தனி காலம் கூட, அதர்ஸ்னு கூட, நான் ஹிந்துன்னு போட மாட்டேன்னு சொல்லட்டும். அப்புறம் இதை பேசணும். ஹிந்துன்னு ஃபில் பண்ணிட்டு வேற வழி இல்லாம நான் போட்டேன், இப்படி போட்டேன், தமிழர்கள் தான் ஹிந்துக்கள்னு சொல்லாத பின்ன why did you fill it in as Hindu? As simple as that. See, அவர் சொல்றதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. சிம்பிள். கோவில்ல வழக்கை தீர்க்கலாம், இப்பவும் ஏத்தலாம், யாருக்கும் தெரியாம, யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் வேற ஏதோ டாபிக் பத்தி நீங்க டிபேட் பண்ணிட்டு இருப்பீங்க, வேற ஏதாவது இருக்கும் டாபிக், இந்த தீபத்தூணு அது இதுன்னு போட்டு இப்ப எல்லாரும் இப்போ நேஷனல் மீடியால பேசாம விட்டுருந்தாங்க. பேரே வரல. திரு பரம், அது குன்றம், அவங்களுக்கு அவ்வளவு நழி. அப்பதான் யோசிச்சேன், சிம்பிளான ஒரு விஷயத்தை எங்கேயோ கொண்டு விட்டாச்சு. இது ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒரு ஏதாவது ஒரு பொழுது போல என்ன பண்ணுறது. அப்புறம் வேற கேளுங்க. நமஸ்காரம். In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I'm
to speak on the importance of Nutiyettu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.